friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்றதுக்காக தான் TNEA கவுன்சிலிங் சொந்தமா நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பரா வந்து ரவுண்ட் 2 பசங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னையோட வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து போட்டு முடிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது ரவுண்ட் 3 தான். சரியா? ரவுண்ட் 3 பசங்க ஏற்கனவே ரொம்ப பயத்துல இருப்போம். நமக்கு எங்கெல்லாம் வேகன்சி இருக்கு, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பயத்துல இருப்பீங்க. இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ இருக்கும் போது, அதாவது இந்த வேகன்சி லிஸ்ட்டை வச்சு நாம என்னாச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயமுறுத்தணும் அப்படிங்கிற காரணத்துக்காக நம்ம இந்த வீடியோவை அப்லோட் பண்ணது கிடையாது. அதாவது நீங்க ரொம்ப சுதாரிப்பா இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நம்ம என்னாச்சு பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவை வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா இப்பயே நீங்க என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நாம உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து கொடுத்து நல்ல காலேஜ் வந்து கிடைக்கிறதுக்கு நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமா, அதாவது சார் நான் வந்து ஓரளவுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா போனாலும் எங்க வீட்டில் மேனேஜ் பண்ணிடுவாங்க சார் அப்படின்னாலும் நீங்க நம்மளை தொடர்பு கொள்ளலாம். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, ரவுண்ட் 3 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது கவர்மெண்ட் காலேஜஸ் நம்ம சொல்லும் போது அண்ணா யூனிவர்சிட்டியோட ரீஜனல் கேம்பஸ்ல மட்டும்தான் வேகன்சிஸ் வந்து இருக்கும். அதுவும் முக்கியமான கோர்சஸ் வந்து வேகன்சிஸ் வந்து இருக்காது. அதே மாதிரி டயர் 2 காலேஜஸ்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய காலேஜஸ்ல சீட்ஸ் வந்து முக்கியமான கோர்சஸ், முக்கியமா கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ்க்கு வந்து சீட்ஸ் வந்து மேக்சிமம் இருக்காது. ஆனா SC, SCA, ST இந்த கேட்டகரியில் நீங்க வரீங்க அப்படின்னா டயர் 2 காலேஜஸ்ல கொஞ்சம் சீட்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? அப்ப இந்த வேகன்சி லிஸ்ட்டை நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னாவே கொஞ்சம் நம்ம சுதாரிப்பாயிடணும். சரியா? அப்ப நம்ம வந்து என்ன போகலாம், எந்த காலேஜும் நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங்ல நம்ம வைக்கலாம் அப்படிங்கிறத நீங்க 17ஆம் தேதி நீங்க முடிவு பண்றதுக்கு பதிலாக இப்பயே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க என்ன பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு சாய்ஸ் ஆர்டர் வேணும், இல்லை சாய்ஸ் ஃபில்லிங் வேணும் அப்படின்னாலும் நீங்க நம்மளே தொடர்பு கொள்ளுங்க. இப்போ நல்லா நீங்க கவனிச்சிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட CEG கேம்பஸ். சரியா? இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியோட CEG கேம்பஸ்ல கண்டிப்பா வாய்ப்பே இல்லை. அதாவது ரவுண்ட் 2க்காவது நமக்கு வந்து SC, SCA, STல சீட்ஸ் வந்து இருக்கும். ஆனா ரவுண்டு 2 முடிஞ்சு ரவுண்ட் 3 நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து சீட்ஸே இருக்காது. சரியா? நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். அதாவது ACT கேம்பஸ் முதற்கொண்டு எங்கேயுமே சீட்ஸே இருக்காது. இப்போ நீங்க பாக்குறது MIT கேம்பஸ்ல சீட்ஸ் வந்து இருக்காது. எங்க இருந்து சீட்ஸ் வந்து ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டிலையும் வந்து நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா சிவில்ல மட்டும் தான் சீட் இருக்கு. இங்க பாருங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ்லயும் சீட்டே இல்லை. ஓகேவா? நீங்க இங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். அதே மாதிரி கெமிக்கல் இன்ஜினியரிங்ல சீட் இருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல சீட்ஸ் இல்ல, SCAல மட்டும் சீட்ஸ் வந்து இருக்கு. அவ்வளவுதான். சரியா? இது வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியோட ரீஜனல் கேம்பஸ் விழுப்புரம் கேம்பஸ் நீங்க பாத்துட்டீங்கன்னா, ஏற்கனவே சொன்னேன்ல விழுப்புரம் கேம்பஸ்ல கூட பாருங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சீட்டே இல்லை, ECக்கு சீட்டே இல்லை. அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கொஞ்சம் சீட் இருக்கு. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா சீட்டே இல்லை. சரியா? அதனாலதான் சொல்றேன் ரொம்ப சுதாரிப்பா ரவுண்ட் 3 பசங்க இருக்கணும். ஓகே, நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான நம்ம என்னாச்சு பாத்தீங்கன்னா PSG கேம்பஸ் வந்து பாத்திரலாம். சரியா? இந்த PDF டவுன்லோட் பண்ணிட்டு இதே மாதிரி நீங்களும் செக் பண்ணி பார்க்கலாம். அதாவது PSG காலேஜோட கவுன்சிலிங் கோடு வந்து பாத்தீங்கன்னா 2006. ஓகேவா? 2006 கவுன்சிலிங் கோடு வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ஷோ ஆயிடும். சரியா? இப்போ 2006 கவுன்சிலிங் கோட்ல இருக்கக்கூடிய நம்ம PSG காலேஜை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கே தெரியுது, அப்படியே வாஷ் அவுட் பாருங்க. சரியா? அப்படியே வாஷ் அவுட் ஆயிருக்கா? நான் இதை வந்து திரும்ப சொல்றேன், உங்களை பயமுறுத்துறதுக்காக நம்ம சொல்லல. கொஞ்சம் சுதாரிப்பா நீங்க சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணும்போது என்ன சொல்றீங்கன்னா கொஞ்சம் சுதாரிப்பா நீங்க இருக்கணும். இது லாஸ்ட் இயரோட வேகன்சி லிஸ்ட் தான். இருந்தாலும் இதே மாதிரி தான் இந்த வருஷம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா இதே மாதிரி தான் நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலேஜஸ்க்கு அதிகம் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. இப்போ நீங்க பாக்குற GCT கேம்பஸ் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா தெரியும், அப்படியே சுத்தமா என்ன பண்ணிருக்காங்க, வாஷ் அவுட் ஆயிருக்கு பாருங்க. SCAல கூட என்ன பார்த்தா சீட்ஸ் வந்து இல்லை. அடுத்து நம்ம பாக்குறது CITயை பார்த்துடலாம். CIT கோயம்புத்தூர் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு ஐடியா, இன்னும் உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிடும். அதாவது இங்க இருந்து பாத்தீங்கன்னா CIT கோயம்புத்தூர் பாருங்க, கண்டிப்பா எதுலையுமே சீட்ஸே இல்லை. அப்ப நம்ம சீட்ஸ்ன்னு சொல்லி பாக்குறோம் அப்படின்னா டயர் 2 காலேஜஸ்ல கொஞ்சம் சீட்ஸ் வந்து இருக்கும். சரியா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்னன்னு பாத்தீங்கன்னா JNN காலேஜ் வந்து பார்க்கலாம். சரியா? அதாவது அதோட கவுன்சிலிங் கோடு வந்து பாத்தீங்க அப்படின்னா 1126. இந்த காலேஜோட சீட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் வந்து எப்படி இருந்திருக்கு ரவுண்ட் 3க்காக அப்படிங்கறத நம்ம என்னாச்சு பாத்தீங்கன்னா பார்க்கலாம். அப்ப ஓகே, இப்போ JNN காலேஜ் பாருங்க. JNN காலேஜ் எடுத்துட்டீங்கன்னா ஏற்கனவே சொன்னேன்ல SC கம்யூனிட்டியில பாருங்க 30 சீட் இருக்கு. அதே மாதிரி இங்க 4 சீட் இருக்கு, இங்க 25 சீட் இருக்கு, இங்க 10 சீட் இருக்கு. அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 7 சீட் இருக்கு. சரியா? அதே மாதிரி ரோபோட்டிக்ஸ்ல வந்து கொஞ்சம் சீட்ஸ் வந்து இருக்கு. அதே மாதிரி சைபர் செக்யூரிட்டியில
எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இதில் மட்டும் தான் சீட்ஸ் வந்து இருக்கு சரியா. அப்போ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டயர் 2 காலேஜஸ்லேயும் வந்து இந்த மாதிரி தான் நமக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் வந்து இருக்கும் ஓகேவா. அடுத்து சென்ட் பீட்டர்ஸ் காலேஜும் பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி தான் வந்து இதெல்லாம் டயர் 3 காலேஜஸில் வரும். அதே மாதிரி அன்னை வேளாங்கண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா டயர் 3ல வரும். அப்போ டயர் 3 காலேஜஸ்ல மட்டும்தான் நமக்கு வந்து சீட்ஸ் வந்து இருக்கும். அப்போ இதுல வந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி நமக்கு வேகன்சி லிஸ்ட் வந்து கிடைக்கும். அந்த வேகன்சி லிஸ்ட்டை உட்காந்து நல்லா அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கே நம்ம போகணும் சரியா. நம்ம சேனலில் நிறைய சாய்ஸ் ஃபில்லிங் வீடியோஸ் வந்து கொடுப்போம். அதே மாதிரி 7.5 ரிசர்வேஷன் வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் சரியா. எனக்கு சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு கொடுக்க ஆள் இல்லை, அதே மாதிரி ஃபீஸ் எல்லாம் என்னால் அதிகமாக பே பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். அப்படி இல்லாத பட்சத்துக்கு நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம், அந்த கூகுள் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தேங்க்யூ.